அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதால மட்டும்தான் இந்த சேனல் வளரும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மலையாளத்தில் ரீசெண்டாக ஒரு படம் வந்திருக்கு. ஈகோன்னு, இகேஓ. செம்ம பெர்ஃபார்மன்ஸ், செம்ம படம் அப்படின்னு எல்லாராலும் பாராட்டப்பட்ட படத்தை தான் நான் பார்த்தேன். ஏன்னா இவ்வளோ பில்டப் தரானுங்க, பில்டப் ஓவராக இருக்கே, அந்தளவுக்கு என்ன இருக்கும். ஆனால் வெளிலேருந்து பார்க்குற போனோம் அப்படி ஒன்றும் தெரியலையேன்னு இந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டு படம் பார்க்க ஆரம்பித்தேன். படங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்படி ஒரு கதையை எப்படி இவங்க எழுதுனாங்க, எப்படி படமாக்குனாங்கன்னு பல ஆச்சரியத்தை விடுது இந்த படம். படம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, குரியேச்சன் அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்கார். அவர் யார் அப்படின்னா, அவர் ஒரு டாக் ப்ரீடர். அதாவது டாகை பற்றி ஸ்டடி பண்ணக்கூடியவர். பல ஊர்களுக்கு போயிட்டு டாகை பற்றி ஸ்டடி பண்ணி அங்கே இருக்க ரேர் ப்ரீடை எடுத்துகிட்டு இவர் வளர்த்து அதை ப்ரீட் பண்ணி நிறைய பேர் கொடுக்குற வேலையை தான் இவர் பண்ணுறாரு. இந்த குரியேச்சன் கூட நண்பராக இருக்கவர் தான் மோகன் போத்தன் அப்படிங்கிறவர். அவர் யாரும் நம்ம வினித், தமிழ் படங்கள் நடிச்சிருப்பார் இல்லையா, அந்த வினித். இப்போ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போது இந்த வினித் படம் ஆரம்பித்தோடனே அவரோட ஃப்ரெண்டான குரியேச்சனை தேடி ஒரு மலைக்கு போகிறாரு. மலைக்கு போய் அந்த குரியேச்சனை தேடுறாரு. ஸோ குரியேச்சனை ஏன் இவர் தேடுறாரு, குரியேச்சன் ஏன் மறைஞ்சிக்கிட்டு இருக்காரு, குரியேச்சன் இவர் மட்டும் தேடல, போலீஸ் தேடுது, நக்சல் தேடுது, இன்னும் பலர் குரியேச்சனை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா குரியேச்சன் எல்லார்கிட்டையும் பிரச்சனை பண்ணியிருக்காரு, வம்பு பண்ணியிருக்காரு, நிறைய தவறான காரியங்கள் பண்ணதுனால எல்லாருமே இவரை பழி வாங்கணும், இவரை கொலை பண்ணணும், இவர் மேலே ஆதாயம் அடையணும், இவர் வெளில வந்துட்டால் பல பேர் சிக்கல்னு பல பேர் வளைச்சி இந்த குரியேச்சனை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஆள் தான் அவர் நண்பர். கூடவே அந்த நண்பரையும் இவர் போலீஸில் விட்டுட்டு போயிட்டார். போலீஸில் மாட்டி விட்டுட்டு கோத்துட்டு போயிட்டார். ஸோ அவர் நண்பன் மோகன் போத்தனும் குரியேச்சனை தேடி வந்திருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் குரியேச்சனை கண்டுபிடிச்சாங்களா, கடைசியில் குரியேச்சனுக்கு என்ன தான் ஆச்சு, இதுக்கு நடுவில் மிலாத்தின்னு குரியேச்சனோட மனைவி, அவங்க மலேசியாவில் பிறந்தவங்க. இவங்க எப்படி குரியேச்சனை மலேசியாவிலேருந்து இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிச்சு, எப்படி அவங்க மறுபடியும் இங்கே இப்போ குரியேச்சன் வாழ்ந்துட்டு இருக்கார் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்தாங்க. இவங்க மிலாத்தி குரியேச்சன்லாம் ஒரு மலையில் தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதனால அங்கே வாழ்கிறாங்க. குரியேச்சன் இப்போ எங்கே அப்படிங்கிறது தான் கதை. இது ஒரு மிஸ்டீரியஸான கதை. இதுக்கு நடுவில் இது எல்லாத்தையுமே ஹோலாக ப்ளே பண்ணுறது டாக்ஸ், அந்த நாய்கள் கூட்டம். அந்த நாய்கள் கூட்டத்தை வச்சு தான் கதையே மூவ் ஆகுது. அந்த நாய்களை எப்படி இப்படி நடிக்க வச்சாங்க, சிஜியா என்னெல்லாம் தெரில. ஆனால் என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ், எல்லாரும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அந்த நாயும் அப்படி பண்ண வச்சுருக்காங்க. அது பண்ண வச்சாங்களா இல்லை சிஜியில் எப்படி கொண்டு வந்தாங்களா என்ன அதுன்னு தெரில. பட் ஆனால்